சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சிக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என பெரும்பாலானவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதை கூட்டம் முடிந்த பின் தெரிவித்த ஜெயக்குமார் 23ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் இது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றார். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டி தலைமை பதவியை பிடிக்க எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் என்பதால் திட்டமிட்டு இன்றைய கூட்டத்தில் ஒற்றை தலைமை கோரிக்கை எழுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் வரும் 23ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளன. இந்த கூட்டத்தில் செல்வாக்கை நிரூபிக்க ஓபிஎஸும் இபிஎஸும் தயாராகி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக டெல்லியில் நாளை மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ், சுர்ஜேவாலா ஆகியோர் பங்கேற்பார்கள். டெல்லியில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ராகுல் காந்தி 2வது நாளாக ஆஜராகி 4 மணி நேரம் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். மாலையிலும் அவர் ஆஜராவார். காலையில் ஆஜராவதற்கு முன் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற ராகுல் அங்கு நடைபெற்ற தர்ணாவில் பங்கேற்றார். அமலாக்கத்துறை விசாரணை கண்டித்து டெல்லியில் 2ஆம் நாளாக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அக்பர் சாலையில் திரண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கமிட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். தாய்சை ஊட்டச்சத்து பெட்டக டெண்டரில் ஊழல் என ஆதாரமின்றி பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்புகள் வரும் 20ஆம் தேதியும் 11ஆம் வகுப்புகள் வரும் 27ஆம் தேதியும் தொடங்குகின்றன. கொரோனாவால் கடந்த ஆண்டுகளில் பாடங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை முழு பாடங்களையும் நடத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஆணையிட்டுள்ளது. குப்பைகளை தரம் பிரித்து தராவிடில் அபராதம் விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கை நோட்டீஸை சென்னை மாநகராட்சி வீடு வீடாக விநியோகித்து வருகிறது. குப்பைகளை தரம் பிரித்து வழங்காத தனி இல்லங்களுக்கு 100 ரூபாயும், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 1000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக கிறிஸ்துவரை நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் ஒரு கிறிஸ்துவர் கூட குடியரசுத் தலைவராக இருந்தது இல்லை என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட ரயில் இன்று கோவையிலிருந்து தனது முதல் பயணத்தை தொடங்குகிறது. வாரம் ஒருமுறை மட்டுமே இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் இன்று மாலை கோவையிலிருந்து 4 மணிக்கு சீரடிக்கு புறப்படுகிறது. கோவை சீரடி விரைவு ரயிலை தனியாருக்கு விற்றதை கண்டித்து கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல விரைவு ரயில்களை தனியாருக்கு விற்பனை செய்யும் முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க சென்னை செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆவின் முறைகேடு வழக்கில் விசாரணை நடக்கும் காவல் எல்லைக்கு வெளியே செல்லக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஜாமீனில் இருக்கிறார் அவர். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணி வழங்காமல் ஏற்கனவே உறுதியளித்த பணியையே வழங்க கோரி மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன் திரண்ட அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டபடி உள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 10% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது மகிழ்ச்சியளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிப்புக்கு அறிவிக்கப்பட்டிருந்த உயர் வகுப்பு ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே துலுக்கவேலி கிராமத்தில் காதல் தம்பதி கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சக்திவேல் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருவிடைமருதூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது. குடந்தை அருகே காதல் திருமணம் செய்த தம்பதி வெட்டிக் கொல்லப்பட்ட நிகழ்வை ஆணவ படுகொலை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு இளைஞர் அரண் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டோர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் குரல் எழுப்புவதாலேயே ராகுல் காந்தியின் குரலை ஒடுக்கும் முயற்சி அமலாக்கத்துறை மூலம் மோடி அரசு செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சி சாடியிருக்கிறது. இதற்கு அஞ்சாமல் அறவழி போராட்டம் தொடரும் என்று ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். கோயில் திருவிழாவில் தேர் கவிழ்ந்த விபத்தில் சிக்கி காயமடைந்த சிகிச்சை பெறுவோரை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அவர் வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதியில் தூங்கிக் கொண்டிருந்த நடைபாதை வியாபாரியிடம் செல்போன் திருடிய 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
முன் அனுமதியின்றி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி உள்ளிட்ட 300 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் அமலாக்கத்துறையை கண்டித்து நேற்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அமைச்சர்களுக்கு எதிராக செயல்படும் பாஜகவினர் மீது திமுக வழக்கு தொடரும் என்று நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் எச்சரித்துள்ளார். மாவட்டம் முழுவதும் கோயில் திருப்பணிக்காக 41 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி கோவில் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமியை தள்ளிவிட்ட அமைச்சர் நமச்சிவாயத்தின் பாதுகாவலரை கைது செய்ய கோரி ஆளுநர் மாளிகை முன் போராட்டம் நடத்தப்பட்டது. அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயற்சித்த போதும் ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்து கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரமக்குடி அருகே கமுதக்குடியில் உள்ள ஒன்றிய அரசின் பயோனியஸ் ஸ்பின்னர் மில்லை திறக்க கோரி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். கொரோனா காலத்தில் மில் மூடப்பட்டிருந்த போது பாதி சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில் மில் திறக்கப்படாமல் கடந்த 6 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2526 கன அடியாக சேர்ந்தது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர்மட்டம் சரிந்து 112.32 அடியாக உள்ளது. கோடைக்கால விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை கடந்த 2.5 மாதங்களில் 4 லட்சம் பேர் படகில் பயணித்து கண்டு ரசித்துள்ளனர். திருவள்ளுவர் சிலைக்கு ரசாயன கலவை பூச்சி நடைபெற்று வருவதால் அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. இந்தியாவில் மேலும் 6,594 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இது நேற்றை விட 1,490 குறைவு என்றாலும் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 50,548 உள்ளது. குமரி கடல் பகுதியில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. எனவே சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து செல்லும் மீன்பிடி விசைப்படகுகள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை குமரி மாவட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நாளை கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது இதற்கு காரணம். ஆளுநர் ரவி RSS வேலையை பார்த்துக் கொண்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆகஸ்ட் 9 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆரம்பித்தது போல் மோடி சர்க்காரை வெளியேறு என்ற இயக்கம் ஆரம்பமாக உள்ளதாக கூறினார். தேசிய பஞ்சாலை கழகத்திற்கு சொந்தமான ஆலைகளை இயக்க வலியுறுத்தி CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் கோவையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் உள்ள ஆலைகளை முழுமையாக இயக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவராக தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தின் இயக்குநர் ராஜேஷ் கண்ணா, இசை அமைப்பாளர் தீனா உள்ளிட்ட 4 நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த அணியின் மாநில செயலாளர்களாகவும் 20 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். நீட் தேர்வுக்கு எதிரான முதலமைச்சரின் குரல் நியாயமான குரல் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பல சட்ட போராட்டங்களில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் நீட் தேர்வு சட்ட போராட்டத்திலும் வெற்றி பெறுவார் என கூறினார். கமுதியில் மீனவ கிராம இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறைவடைந்துள்ளது. 90 நாட்கள் வழங்கப்பட்ட பயிற்சியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதுவிலக்கு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7,153 மது பாட்டில்கள் அளிக்கப்பட்டன. JCB வாகனத்தால் உடைக்கப்பட்ட மது பாட்டில்கள் அருகிலேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைவதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். தங்களுடைய படகுகளை பழுது பார்த்து அதில் வலை, டீசல், ஐஸ் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் ஆகியவற்றை ஏற்றும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். குலசேகரம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் அயக்களிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக மருத்துவர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாகும். இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்களில் 8,000 பேர் நடப்பு ஆண்டு தாய்நாட்டிலிருந்து வெளியேற திட்டமிடப்பட்டிருப்பது ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. ஒன்றிய அரசின் கடுமையான வரி விதிப்பு முறைகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவுடன் முடிவடைவதால் கடலுக்கு செல்லும் ஆயத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நள்ளிரவில் கடலுக்கு செல்ல இருப்பதால் அவர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். பாஜக ஆதரவுடன் செயல்படும் ஆதீனங்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராஜபாளையத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர், சனாதனம் மற்றும் வர்ண தர்மங்களை எதிர்த்து தமிழ்நாடு இன்றும் வெற்றி நடை போட்டு வருவதாக கூறினார். ரயில்வே நிர்வாகத்தை தனியார்மயமாக்குவதை கண்டித்து நெல்லையில் ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது.
டெல்லியில் காங்கிரஸ் போராட்டத்தில் ப. சிதம்பரத்திற்கு கால்முறிவு ஏற்படும் அளவுக்கு காவல்துறை நடந்து கொண்டது வன்மம் நிறைந்த செயல் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கண்டித்துள்ளார். ஜனநாயக நாட்டில் அமைதி வழியில் எதிர்ப்பை பதிவு செய்யும் உரிமை கூட கிடையாது என்பது எவ்வகையில் நியாயம் என்பது அவரது கேள்வி. நுபுர் சர்மாவை கைது செய்ய வலியுறுத்தி தாராபுரத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மே 17 இயக்கம் உள்ளிட்டவையும் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். மதுரை சிறப்பு குடிநீர் திட்டத்திற்காக லோயர் கேம்ப் முல்லைப் பெரியாற்றில் தடுப்பணை கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் பாதிக்காமல் இருக்க முல்லைப் பெரியாறில் பாசனத்துக்காக திறக்கப்பட்ட தண்ணீர் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று காலை அனுமதித்துள்ளது. நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கிடந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை உட்பட 2 சிலைகளை மீட்ட போலீசார் அவற்றை வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்தனர். சீனிவாசபுரம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் சிலை குறித்து போலீசுக்கு தகவல் அளித்தனர். முகலாயர்கள் மீது மட்டுமே வரலாற்று ஆசிரியர்கள் கவனம் செலுத்துவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதற்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். வரலாற்றை எப்படி மாற்றி எழுத முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், எது நடந்ததோ அதுதானே வரலாறு என்றார். புதுச்சேரி அடுத்த மங்கலம் கிராமத்தில் குற்ற சம்பவத்தை தடுக்க பொதுமக்கள் அமைத்த சிசிடிவி கேமராக்களை உடைத்து திருடிச் சென்ற ஜெகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். குடித்துவிட்டு ஊர் சுற்ற இடையூறாக இருந்ததால் சிசிடிவி கேமராவை உடைத்ததாக அந்த நபர் கூறியுள்ளார். ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரின் கார் திடீரென தீப்பிடித்து இருந்தது. காரின் முன்பகுதியிலிருந்து புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் தினேஷ் முன்னெச்சரிக்கையாக காரில் இருந்து இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பழனி முருகன் கோயிலில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குரங்குகள் இடையூறாக இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் வனத்துறையினரின் உதவியுடன் குரங்குகளை பிடிக்க கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்ய ஆன்லைனில் டோக்கன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கண்டித்து ஏராளமானோர் தேவஸ்தான அலுவலகம் எதிரே அங்க பிரதட்சணம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்க பிரதட்சணம் செய்ய நேரில் டோக்கன் வழங்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கை. கொடைக்கானலில் உள்ள சாக்லேட் கடைகளில் வின்டர் கீரன் எனப்படும் தடை செய்யப்பட்ட தைலம் விற்கப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி லாரன்ஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். வின்டர் கீரன் எனப்படும் உயிர்கொல்லி தைலம் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். காட்டுமன்னார் கோவில் அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் உள்ள நாரை ஏரியில் உலாவரும் முதலையை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலை நடமாட்டம் இருப்பதால் ஏரியை கடக்கும் மக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். காட்டுமன்னார் கோயிலில் பள்ளிகள் திறந்த முதல் நாளிலேயே மழலைகள் அழுது கொண்டே பள்ளிக்கு வந்தனர். அப்போது சிறுவன் ஒருவன் தனக்கு இன்று பிறந்தநாள், உடனே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள NTPL அணுமின் நிலையத்தில் ஒப்பந்த பணியாளர்களை பணியமர்த்துவதில் கையூட்டு பெறுவதை கண்டித்து CITU சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் NTPL நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு முத்தரைய முன்னேற்ற சங்க திருச்சி மாவட்ட இளைஞரணி செயலாளரின் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 7 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். இதில் கார் லேசாக சேதமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சூடானில் ஸ்வாக்கி நகரிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு 15,800 செம்மறி ஆடுகளுடன் சென்ற கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் நீரில் மூழ்கின. எடைபாரம் தாங்காமல் கப்பல் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அண்மையில் உயிரிழந்து தனது ரசிகரின் வீட்டிற்கு சென்று ஜெயம் ரவி நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அவர்களது உடன் பிறந்தவர்களின் படிப்பிற்கான மொத்த செலவையும் ஏற்பதாக ஜெயம் ரவி உறுதியளித்துள்ளார். கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் சர்தார் திரைப்படத்திற்காக அஜர்பைஜான் நாடாளுமன்றத்தில் படப்பிடிப்பு நடந்துள்ளது. வில்லன் சம்பந்தமான காட்சிக்காக 4 கோடி செலவு செய்து அங்கு படப்பிடிப்பை நடத்த இருக்கிறது படக்குழு. ஆலப்புழையில் உள்ள செட்டிக்குளங்கரா தேவி கோயிலில் பத்ரகாளி அம்மனை நடிகை நயன்தாரா கணவர் விக்னேஷ் உடன் சென்று வழிபட்டார். வேண்டுதல் நிறைவேறியதற்காக சாந்தாட்டம் எனப்படும் நேர்த்திக் கடனை அவர் செலுத்தினார். அமெரிக்காவின் நம்பர் 1 சிறந்த உணவு விடுதியாக இந்தியர் நடத்தி வரும் சாய்பானி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு கரோலினாவில் உள்ள இவ்விடுதி இந்திய உணவுகளை பரிமாறி வருகிறது.
உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்களுக்கு 21 கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் நடத்தப்பட்ட போட்டியில் முதல் 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆற்று மணலை விற்பனை செய்ய எடை நிர்ணய அளவை உருவாக்கி அதன் அடிப்படையில் மணல் விற்பனை செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த மனுவில் எந்த பொது நலனும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் நீர்நிலை ஆக்கிரமித்து குடியிருப்பவர்களை காலி செய்யும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நோட்டீஸ் அளிக்க அதிகாரிகள் வந்தபோது அவர்களுக்கு வழிவிடாமல் 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். பெரியபாளையம் அடுத்த ஆலப்பாக்கம் பகுதியில் அதானி காட்டுப்பள்ளி துறைமுக வசதிக்காக 6 வழிச்சாலை திட்டத்திற்கு மண் பரிசோதனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு சென்ற போலீசார் விவசாயிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். வயிற்றில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்லும் டி. ராஜேந்தரை நடிகர் கமல்ஹாசன் நேரில் சென்று சந்தித்தார். இன்று இரவு துபாய் வழியாக அமெரிக்கா செல்கிறார் டி. ராஜேந்தர். அங்கு சிம்பு முன்னேற்பாடுகளை செய்துள்ளார். திருவண்ணாமலையில் கலைஞருக்கு சிலை வைக்கப்படுவதை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கலைஞர் சிலை அமைய உள்ள இடத்திற்கு ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் பட்டா வழங்கியதை எதிர்த்தே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் என்று கூறினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 95 ரூபாய் குறைந்து 4740 ரூபாய்க்கும் சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 37,920 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளி 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 66 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. அரசின் முக்கிய திட்டங்கள், அறிவிப்புகள், பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல் பலகை தரவுகளின் அடிப்படையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்த 1.5 வருடங்களில் 10 லட்சம் பேரை வேலைக்கு தேர்வு செய்யுமாறு அனைத்து அமைச்சகங்களுக்கும் பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் அலுவலகம் இதை தெரிவித்துள்ளது. மக்களை திசை திருப்பவே காங்கிரஸ் தலைவர்களை ஒன்றிய அரசு குறிவைப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறையை கண்டித்து சென்னையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர் இவ்வாறு கூறினார். வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக பழனி முருகன் கோயிலில் ரோப்கார் சேவை 45 நாட்கள் நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை முதல் பழனிக்கு வரும் பக்தர்கள் படிப்பாதை வழியாக அல்லது மின் இழுவை ரயில் மூலம் மலைக்கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யலாம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவை களமிறக்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பாஜகவை வெளுத்து அரசியல் ரீதியான வலுவான வேட்பாளர் தேவை என்று அக்கட்சி கூறியுள்ளது. சின்ஹா மோடி கடுமையாக விமர்சித்து வருபவர். டெல்லியில் மம்தா பானர்ஜி ஏற்பாட்டில் நாளை நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு செய்துள்ளன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் 69% இடஒதுக்கீடு முறையில்தான் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியிருக்கிறார். சென்னையில் இதை தெரிவித்தவர் 69% இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக பின்பற்ற சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்றார். பள்ளிக்கு மாணவர்கள் செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரித்துள்ளார். திருச்சியில் பேசியவர் மாணவர்களின் கவனச்சிதறலை போக்குவதற்காக முதல் 5 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும் என்றார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்த டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.